மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக பாஜகவினுடைய எதிர்கால அரசியல் குறித்து ஒரு திட்டம் தீட்டி அதை அமித்ஷா அவர்களுக்கு தூது அனுப்பியிருக்கிறார் ஒரு நபர். அவர் தமிழக பாஜகவை சேர்ந்தவர். அந்த தூது அனுப்புனதுல அந்த தகவலை கேட்டுவிட்டு அமித்ஷா அவர்கள் அதை நிராகரித்திருக்கிறார். இந்த மாதிரி எல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவங்க என்ன தூது அனுப்புனாங்க, அமித்ஷா அவர்கள் ஏன் நிராகரித்தார், என்ன காரணம், இதை பற்றி இந்த பதிவுல நாம தெளிவா பார்க்க போகிறோம். அதே நேரத்துல விஜய் அவர்களோடு கொஞ்சம் இணக்கமாக சென்று திராவிடத்தை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்று அமித்ஷா அவர்கள் இன்னொரு கணக்கையும் போட்டிருக்காரு. அதை பற்றியும் இந்த பதிவுல நாம தெளிவா பார்க்க போகிறோம். முதல்ல இங்க தமிழ்நாடு பிஜேபியிலிருந்து ஒரு தூது போச்சுன்னு சொன்னேன்ல, அதை பார்த்திருக்கோம். அதாவது விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு 2 திராவிட கட்சிகளுமே ஓரம் கட்டப்பட்டாங்க. அதே நேரத்துல அண்ணாமலை அவர்கள் வெளியே போன பிறகு தமிழக பிஜேபியில ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் ஏற்பட்டது. அதாவது சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் கஷ்டப்பட்டு விதைச்சாரு, ஆனா அதை அறுவடை செய்தது விஜய். இதை நம்ம சேனல்லே நாம சொல்லியிருக்கோம். அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகவை மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்தாரு அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். கருத்து வேறுபாடு காரணமா அவர் பிரிஞ்சு போயிட்டாரு. இதற்கு பிறகு என்ன செய்யலாம், தமிழ்நாடு பிஜேபி அடுத்த கட்டமா கட்சியை கொண்டு வருவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அண்ணாமலை அவர்களை திட்டிட்டு இருக்காங்க. அவங்க அண்ணாமலை சைடு ஆட்கள் பிஜேபியை திட்டுறாங்க. இப்படி 2 பேருக்குள்ள சண்டை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த சண்டையெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு கட்சி வளர்ச்சிக்காக அடுத்து என்ன பண்ணலாம், எதிர்கால அரசியல் திட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் யோசிச்சு ஒரு திட்டம் போட்டிருக்கிறாங்க. அந்த திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக அதிமுக இந்த 2 திராவிட கட்சிகளையும் ஒன்று சேர்த்து நாமளும் அவங்களோட சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்து அடுத்து வரக்கூடிய தேர்தலில் போட்டி போட்டோம் அப்படின்னா விஜய் அவர்களை வீழ்த்த முடியும் அப்படின்னு தமிழ்நாடு பிஜேபி ஒரு திட்டம் போட்டிருக்கிறாங்க. அது பிஜேபின்னு சொல்ல போனா எல்லாரும் கிடையாது, ஒரு சிலர், சரிங்களா, அதுல இருக்கக்கூடிய ஒரு சிலர். இப்ப இவங்க இப்படி ஒரு திட்டம் போட்டு அதை அமித்ஷா அவர்களிடம் சொல்லி இருக்கிறாங்க. நாம இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். சோ விஜய் அவர்கள் இப்ப ஒரு அசைக்க முடியாத ஆலமரம் மாதிரி மக்கள் ஆதரவோடு இருக்காரு. இன்னும் ஒரு 2-3 வருடம் கழித்து அடுத்த தலைமுறை புதிய வாக்காளர்களும் விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதனால எதிர்காலத்திலும் விஜயை அசைக்க முடியாது. இப்பவே விஜய் அவர்களை வீழ்த்தணும் அப்படின்னா திமுக அதிமுக 2 பேரையும் ஒன்று சேர்த்து நாமளும் அவங்களோட திமுக அதிமுக பிஜேபி இப்படி 3 பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி நாம தேர்தலில் போட்டி போடலாம். அப்படி போட்டி போட்டா நிச்சயமா ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு அமித்ஷா அவர்கள் முடியாது என்று நிராகரித்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. சோ அமித்ஷா அவர்கள் ஏன் இதை நிராகரித்தார் அப்படிங்கறத நாம பார்க்கணும். அவரோட கண்ணோட்டத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுல கடந்த 60 ஆண்டுகளுக்கும் மேலாக அசைக்க முடியாத தேசிய கட்சிகளை உள்ளே வரவிடாமல் இந்த திராவிட சித்தாந்தம், அந்த திராவிட அரசியல் என்பது இங்க வேரூன்றி இருந்தது. அப்படிப்பட்ட இந்த 2 பெரும் திராவிட கட்சிகளை ஒரே நேரத்தில் வீழ்த்தி ஒரே அடியில் வீழ்த்திய நபர் விஜய் தான், சரிங்களா. அப்படி இருக்கும் பொழுது இந்த திராவிட கட்சிகளை எப்படிடா வீழ்த்துறது அப்படின்னு பிஜேபி விழிபிதுங்கி போய் கொண்டிருந்த அந்த நேரத்துல விஜய் என்ற நபர் உள்ள 2 திராவிட கட்சிகளையும் அடிச்சு ஓரம் கட்டிட்டார். அப்ப இது பாத்தீங்கன்னா பாஜகவிற்கு ஒரு பலமாகத்தான் பார்க்கப்படுகிறது. சோ வீழ்த்த முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த திராவிட கட்சிகளை ஒரு நடிகர் வீழ்த்திட்டாரே அப்படிங்கிறது பாஜகவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம். அப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்களை வைத்து இன்னொரு காய் நகர்த்தலை அமித்ஷா அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அதன் காரணமாகத்தான் இந்த பக்கம் திராவிட கட்சிகளோட நம்ம கூட்டணி வேண்டாம், அதாவது அதிமுகவோட கூட்டணி வைக்கலாம், தப்பு இல்ல, ஆனா திமுகவை சேர்க்க வேண்டாம். அதிமுக பாஜக மற்றும் இன்னும் நிறைய கட்சிகள்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு, பாமக மாதிரியான கட்சிகள்லாம் இருக்கு. சோ இவங்களெல்லாம் சேர்த்து நம்மளுடைய பழைய கூட்டணியே மறுபடியும் நாம சேர்த்துக்கலாம், ஆனா திமுகவை சேர்க்க வேண்டாம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறாராம். ஆனா திமுகவை சேர்க்காமல் அதற்கு பதிலாக மாற்று திட்டம் வேறொன்னு இருக்கு அப்படிங்கிறதையும் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு. எக்காரணத்தை கொண்டும் திமுகவையும் அதிமுகவையும் ஒன்று சேர்க்க வேண்டும், ஒன்று சேர்த்து அந்த கூட்டணிக்குள்ள நாமளும் வரணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கைவிடுங்க, அந்த திட்டமே வேண்டாம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் தெளிவா சொல்லிட்டாராம். அதனால அமித்ஷா அவர்களுடைய புதிய திட்டம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்களோடு இணக்கமாக சென்று தமிழக வெற்றி கழகத்தோடு கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டு இந்த பக்கம் திமுகவை தமிழ்நாட்டு அரசியலில் இருந்து முழுவதுமாக அகற்ற வேண்டும். அதுதான் அமித்ஷா அவர்களுடைய தற்போதைய திட்டமா இருக்கு. திமுக அப்படிங்கிற கட்சி தமிழ்நாட்டுல ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியாத அளவுக்கு
திமுகவை தமிழ்நாட்டிலிருந்து நிரந்தரமாக அகற்ற வேண்டும். அதற்கான திட்டம் என்ன அப்படிங்கிறது தான் அமித்ஷா அவர்கள் தற்பொழுது யோசித்துக் கொண்டிருக்காரு. ஏன்னா திமுகவை நிரந்தரமாக அழித்து விட்டால் திமுகவுல 90% இந்துக்கள் தான் இருக்காங்க. அந்த இந்துக்களின் அடுத்த கட்ட டார்கெட், அதாவது அவங்களுடைய அடுத்த கட்ட தேர்வு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபியா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் அதிமுக மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய இந்துக்கள் இருக்காங்க இல்லையா, ஆதரவாளர்கள், அவங்களும் இந்துக்கள் தான். சோ இப்ப இந்த 2 திராவிட கட்சிகளில் இருக்கக்கூடிய மக்கள் மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா இந்துக்கள் தான். அப்ப இவங்க இந்த 2 திராவிட கட்சிகளுமே எதிர்காலம் இல்லாம போயிடுச்சு, அதனால அடுத்த கட்டத்தை நோக்கி நாம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விஜய் பக்கம் போறாங்க, அண்ணாமலை அவர்கள் பக்கம் போறாங்க. இருந்தாலும் விஜய் பக்கமும் வேண்டாம், அண்ணாமலை அவர்கள் பக்கமும் வேண்டாம், நம்ம இன்னொரு பக்கம் போகலாம் அப்படின்னு சிலர் முடிவெடுப்பாங்க. அப்படி எடுக்கிறவங்க பிஜேபி பக்கம் வரலாம். அதனால முதல்ல திமுகவை அழிக்க வேண்டும். சோ இந்த பக்கம் விஜய் அவர்களுக்கு ஒரு பக்கம் ஆதரவு கொடுத்துக்கிட்டே இந்த பக்கம் திமுகவை தமிழ்நாட்டில் மீண்டும் ஆட்சிக்கு வரவிடாமல் நாம எப்படியாவது தடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த ஆண்டுகள்ல திமுக மறக்கடிக்கப்படும். மக்கள் திமுகவை மறந்துடுவாங்க. இன்னும் இப்ப இருக்கிற வயசானவங்க மட்டும்தான் திமுக ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க, அதாவது 40 வயசுக்கு மேல. இப்ப இன்னும் அடுத்தடுத்த வருடங்கள் ஆக ஆக திமுகவிற்கான வாக்கு சதவீதம் என்பது குறைந்து கொண்டே வரும். அதனால திமுகவை எதிர்காலத்தில் எளிதாக நிரந்தரமாக தமிழ்நாட்டிலிருந்து அகற்ற முடியும் அப்படிங்கிறது தான் அமித்ஷா அவர்களுடைய திட்டம். திமுகவை அகற்றிவிட்டால் அந்த இடத்தில் பாஜகவிற்கு எளிதாக ஒரு வழி கிடைக்கும் அப்படிங்கிறதும் அவருடைய திட்டமா இருக்கு. இதனாலதான் சமீபத்துல இந்த தென்னிந்திய முதல்வர்கள் மாநாடு, அதாவது தென் மாநில முதல்வர்கள் மாநாடு இருக்கு இல்லையா, இதுல தலைவராக அமித்ஷாவும் துணைத் தலைவராக விஜய் அவர்களை அமித்ஷா நியமனம் பண்ணாரு. சோ விஜய் அவர்களுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவத்தை அமித்ஷா கொடுத்தாரு அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, தெலுங்கானா, இந்த எல்லா மாநிலங்களிலும் விஜய்க்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவுல அவருக்கு ஆதரவு உண்டு. இப்ப விஜய் அவர்கள் நினைச்சா கர்நாடக அரசியலையே புரட்டி போட முடியும். கர்நாடகாவிலேயே மிகப்பெரிய அளவுல வாக்கு சதவீதத்தை பிரிக்க முடியும். அந்த அளவிற்கு அவருக்கு அங்கேயும் ரசிகர்கள் உண்டு, ஆந்திராவிலும் ரசிகர்கள் உண்டு, கேரளாவில சொல்லவே தேவையில்லை. அப்படி இருக்கும் பொழுது விஜய் மாதிரி பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு லீடரை பக்கபலமாக வைத்துக்கொண்டு இங்கே திமுகவை தமிழ்நாட்டிலிருந்து அகற்றி விடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு தான் அமித்ஷா அவர்களோட கணக்கு. சோ அதன்படி பாத்தீங்கன்னா இப்ப விஜய் அவர்கள் பிஜேபிக்கு எதிரியும் கிடையாது. அதாவது பிஜேபியோட நோக்கம் என்ன அப்படின்னா திராவிடம் இல்லாத தமிழ்நாடு தான், சரிங்களா? சோ திராவிடம் இல்லாத தமிழ்நாட்டை பாஜக விரும்புகிறது. திராவிடம் இல்லாத தமிழ்நாட்டை தான் விஜய் தற்பொழுது உருவாக்கி வைத்திருக்கிறார். சோ அந்த திராவிடத்தை விஜய் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு கண்ணு திராவிடம், ஒரு கண்ணு தமிழ் தேசியம் அவர் சொன்னாலும் கட்சியிலும் திராவிடம் இல்லை, அவருடைய செயல்பாடுகளிலும் திராவிடம் இல்லை. சும்மா பேருக்காக ஈவேராவை சொருவி வச்சிருக்காரு, அவ்வளவுதான். மத்தபடி பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது திராவிட கட்சி எல்லாம் கிடையாது. ஆனா கிறிஸ்தவ அமைப்பு மற்றும் அவங்களாம் விஜய் அவர்களை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கிறிஸ்தவ கட்சி, கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவான கட்சி அப்படிங்கிற ஒரு டாக் இருந்துட்டு தான் இருக்கு. இருந்தாலும் திராவிடம் இல்லாத ஒரு கட்சி தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிறது அப்படிங்கிறது பாஜகவிற்கும் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா தான் இருக்கு. அதன்படி பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்களோட கணக்கு விஜய் அவர்களோட சேர்ந்து கொண்டு பக்கபலமாக இருந்து கொண்டு இந்த திராவிடத்தை தமிழ்நாட்டில இருந்து நிரந்தரமா அகற்றலாம், குறிப்பா திமுகவை தான் முதலில் அகற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம். அதன்படிதான் தற்பொழுது விஜய் அவர்களுக்கு அதிக முக்கியத்துவத்தையும் அமித்ஷா அவர்கள் கொடுக்கிறார். இதன்படி பார்த்தோம் அப்படின்னா திமுக, அதிமுக 2 திராவிட கட்சிகளையும் ஒன்று சேர்த்து அந்த கூட்டணியில பிஜேபி சேரணும் அப்படிங்கிற அந்த திட்டம் வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறத சுத்தமா நிராகரிச்சுட்டாரு அமித்ஷா அவர்கள், சரிங்களா? வேணாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டார். அப்போ இதற்கு பிறகு ஃபியூச்சர் பிஜேபி என்ன அப்படிங்கிறத கூடிய விரைவில் அமித்ஷா அவர்கள் அதுக்கான செயல் திட்டத்தை வெளியில சொல்லுவாரு. சோ நடைமுறைப்படுத்துவார் தமிழ்நாட்டில். அது மட்டும் இல்ல, தமிழக பாஜகவையே முழுவதுமாக மாற்றக்கூடிய ஒரு திட்டத்தையும் அமித்ஷா அவர்கள் கையில் வைத்திருக்கிறார் அப்படின்லாம் சொல்றாங்க. சோ அவருடைய அடுத்த கால திட்டம் என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்த பதிவுகள்ல பார்க்கலாம். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.